வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டுட்டோரியல்ஸ். இன்னைக்கு நாங்கள் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பெண்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கியூப் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதனால் சைஸை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதை இப்போ பெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் டிஃபார்ம்ன்ற மெனு பாரை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான்லீனியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பெண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி இந்த பெண்டுன்ற ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவ் ஆகிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு விளங்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பெண்ட் ஒன்று இருக்கும். இதை வந்து நாங்கள் பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆல்ரெடி பெண்ட் ஆக்ஷனை காட்டுது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பெண்ட் ஆகலை. அது ரீசன் வந்து இது ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. இது நம்ம டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்வோம், கிளிக் பண்ணுறோம். கியூப் ஒன்னுன்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு நாங்கள் இங்கே சப்டிவிஷனில் வந்து நாங்கள் வந்து ஐட்டோட சப்டிவிஷனை கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா அது நாங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் நீங்கள் பெண்டில் பார்த்தீங்கன்னா ஐ பெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது லோ பெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பெண்டோட ஆக்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் அதை கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் அதை கூட நாங்கள் அதே மாதிரி இதை நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கூட அந்த பெட்டோட ஆக்ஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அது பெட் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நான் பெண்ட் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.